ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப் தமிழ். இன்னைக்கு நம்ம 2021 ரிலீஸ் ஆன இன் ஃபார் அ மர்டர்ன்ற ஒரு போலந்து நாட்டு டிடெக்டிவ் மூவி தாங்க பார்க்க போறோம். ஐ நோ, ஒரு டிடெக்டிவ் மூவி எப்படா வரும்னு தான் நம்ம ஆளுங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. கடந்த 2-3 படமா அப்படி இல்லாம ட்ராக்கு கொஞ்சோண்டு மாறிடுச்சுல்ல. தட்டம் புரண்ட ரயில திரும்ப ட்ராக்கு கொண்டு வந்தாச்சுங்க. அதிரி புதிரியான ஒரு படம், அமர்க்கலமான ஒரு ட்விஸ்ட். இதுலயும் படம் முழுக்க சீரியஸா எடுத்துட்டு போகாம செம்ம காமெடியா ஒரு பொண்ணு பக்கா குடும்பஸ்தி, கணவனே கண் கண்ட தெய்வம்னு வாழ்ந்துட்டு இருக்கா. இவ ஃப்ரெண்டு ஒருத்தீங்க 15 வருஷத்துக்கு முன்னால ஆள் காணா போயிட்டா. எங்க போனா, என்ன ஆச்சு, இப்ப இருக்காளா இல்லையான்னு கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு டைம்ல இப்ப குடும்பஸ்தி வாழ்ந்துட்டு இருக்க ஊர்ல ஒரு பொண்ணு போனமா கிடைக்கிறா. பாடியை முதலா கண்டுபிடிக்கிறதே குடும்பஸ்தி தான். மேட்ரு என்னன்னா, குடும்பஸ்தியோட ஃப்ரெண்டு காணா போறப்போ அவ கழுத்துல அவன் என்ன செயின் போட்டிருந்தாலோ அதே செயின் தாங்க செத்த பொண்ணோட கழுத்துலயும் தக 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 தகன்னு ஜொலிக்குது. சோ நம்ம ஃப்ரெண்டோட செயின் எப்படி இந்த பொண்ணோட கழுத்துக்கு வந்துச்சுன்னு விசாரிச்சாதானே ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும். அதனால யாரு செத்த பொண்ணு, எதுக்காக அவளை கொன்னாங்க அப்படின்ற இன்வெஸ்டிகேஷனை ஹீரோயின் ஆரம்பிக்கிறா. இந்த இன்வெஸ்டிகேஷன் எங்கெல்லாம் போகுது, இதுல என்னென்ன ட்விஸ்ட் எல்லாம் வச்சிருக்காங்க, கடைசியில யாருங்க அந்த கொலையாளி, இத சொல்லியிருக்கிறது தான் படத்தோட கதை. நேரா நம்ம படத்துக்குள்ள போறோம். கொலையாளி யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கிறீங்க, ட்விஸ்ட் என்னன்னு நான் உங்கள்கிட்ட சொல்றேன். போமா? அதுக்கு முன்னால நம்ம சீரிஸ் சேனலோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சீரிஸ் மேல விருப்பம் உள்ளவங்க சேனலை ஃபாலோ பண்ணி வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தை ஓபன் பண்ணா படையப்பா படத்துல தலைவர் சொன்ன மாதிரி சாத்வீக கேரக்டர்ல பார்த்தாலே கையெடுத்து கும்புற அளவுக்கு சிரிச்ச முகத்தோட கலையா இருக்க ஒரு லேடியை காட்டுறாங்க. அவ தாங்க படத்தோட ஹீரோயின். வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் வாங்கிட்டு வீட்டுக்கு வரா. ஹீரோயினுக்கு ஒரு ஹஸ்பண்ட். எல்லாருக்கும் ஒரு ஹஸ்பண்ட் தான் இருப்பாங்களோ? ரைட்டு. ஹஸ்பண்ட், 2 குழந்தைங்கன்னு அழகான ஒரு ஃபேமிலி இருக்கு. ஹஸ்பண்ட் சரியான பர்ஃபெக்ட் பைத்தியங்க. ஒரு கோடு போட்டு அந்த கோட்டு மேலதான் வாழணும்ன்ற வரமுறையோட வாழறவன். அவன் தான் அப்படின்னா குடும்ப ஆளுங்களையும் அதுலயே வாழ சொல்ற அளவுக்கு ஒரு டாமினன்ட் கேரக்டர். அதோட இவனை பொறுத்த வரைக்கும் இவன் நடந்துக்கிற விதத்தெல்லாம் வச்சு பார்த்தா ஹீரோயின் இவனுக்கு சோல்மேட்ன்றதை விட இவன் வேலை வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிற ஒரு வேலைக்காரி, அப்படிதான் அவன் நடந்துக்கிறான். அது ஹீரோயினுக்கு தெரிஞ்சும் குடும்பம்ன்ற ஒரு மாய வலையில சிக்கிட்டாலே என்ன பண்ண முடியும்? தலையெழுத்துன்னு வாழ்க்கை போயிட்டு இருக்கு. குடும்பமே காலையில உட்காந்து சிற்றுண்டிய சிறுக சிறுக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ஏமா உனக்கு தெரியும்ல இந்த ஹோட்டல் ஓனர்னு ஒரு மொட்டை இருப்பானே, செம்ம பெரிய ஆள்மா, நல்ல பவரானவன், அவன் கான்டாக்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. அவன் தான் இப்ப பழைய பொண்டாட்டி கட்டி விட்டு புதுசா சிக்குன்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணான்ல. இந்த பொண்ணு பிரஜோதகம். பார்த்தாலே ஆன்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு டென்னிஸ் விளையாடணும்னு ஆசையா. நான் டென்னிஸ்ல எவ்வளவு பெரிய பிளேயர்னு உனக்கு தெரியும். அதான் பொண்டாட்டியோட விளையாட சொல்லி என்ன கூப்பிட்டுருக்காரு. நாளைக்கு போகணுமான்ற விஷயத்த சொல்றான். அடடே, நீங்க 2 பேரும் ஆட அத மொட்டை உட்காந்து பார்க்க ஒரே கூத்தா இருக்கும் இப்படின்னு ஹீரோயின் ஒரு நக்கல் சிரிப்பை போட்டதும் அன்னைக்கு நைட்டு ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் ஓரமா உட்காந்து போனை நோண்டிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் கீழே கிடக்கிற அவன் துணியெல்லாம் லாண்ட்ரி போடுறதுக்காக எடுத்து பாக்கெட்ல ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணா என்ன ரிசிப்ட்னு தெரியல. இதையோ ஒன்னு பாக்குறா. உடனே ஹீரோயின் மூஞ்சி 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி பிரகாசம் ஆயிடுது. ஒரே குஷியோட நான் நாயை வாக்கிங் கூட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நாயோட வீட்டை விட்டு வெளியே பார்க்க நோக்கி நடந்து போயிட்டு இருக்கா. வழியில ஃப்ரெண்டு ஒருத்திக்கு போனை போட்டவ, மச்சி இன்னும் என்ன ஆச்சு தெரியுமா, நான் என் புருஷன் பாக்கெட்ல ஒரு பெர்ஃபியூம் வாங்கினதுக்கான ரெசிப்ட பார்த்தேன்டி, எனக்காக தான் வாங்கி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன், எப்ப கொடுக்க போறான்னு தெரியல, நினைச்சாலே ஒரே ஆனந்தமா இருக்குன்னு சொன்னதும், யாரு 1.5 புருஷன், அதுவும் உனக்கு கிஃப்ட் வாங்கி தரான், நல்லா விசிடி கேசட்ல பதிவு பண்ண மோசடி மன்னன் மாதிரி ஒரு முகம் உன் புருஷனுக்கு, அவன்லாம் உனக்கு கிஃப்ட் வாங்கி தரான்னா நம்புற மாதிரியாடி இருக்கு. ஃபர்ஸ்ட் அது எப்போ வாங்கினா டேட்டை பாத்தியா, எதுவும் முடிவாகல, அதுக்குள்ள உனக்கு தான் தர போறான்னு நீயே ஏன் அப்படின்னு ஃப்ரெண்டு ஹார்ட் ஹர்ட் பண்ணிட்டு இருக்காளா. இந்த கேப்ல ஹீரோயின் நாயை கூட்டிட்டு வந்தால, அது தனியா பார்க்குள்ள போயிடுச்சு. உள்ள போன நாய் ரொம்ப நேரமா குலைச்சுக்கிட்டே இருக்குங்க. இது இந்த மாதிரிலாம் பண்ணாதே ஏன்னு நாய் குலைக்கிற இடத்துக்கு போய் பார்த்தா அங்க ஒரு பொண்ணு, பார்க்குள்ள ஒரு பொண்ணு பொண்ணமா கிடக்குறா. அங்க சீனை கட் பண்ணா போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. எல்லா கிரைம் சீன்லயும் கிரைம் நடந்த இடத்த சுத்தி போலீஸ் டேப் போட்டிருப்பாங்கல்ல. இப்ப அந்த டேப்பை பொழந்துகிட்டு ஸ்கூட்டர்ல ஒரு ஆள் உள்ள வராங்க. அவன் இந்த ஊரோட இன்ஸ்பெக்டர், சரியான பந்தா பரமசிவம். மேல் மாடியில ஒரு விஷயமும் இல்ல, ஆனா அவனுக்கு தெரியாத விஷயத்தை யாராவது சொன்னாங்கன்னு வைங்களேன், அதே தான் இப்பதான் நான் அதை நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீங்க சொல்லிட்டீங்க இப்படின்னு உருட்டுன்னு உருட்டியே இன்ஸ்பெக்டர் வரைக்கும் வந்துட்டான். அதோட இன்ஸ்பெக்டரும் ஹீரோயினும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். சோ இப்ப இன்ஸ்பெக்டர் முரட்டு முகத்தோட ஹீரோயின்ட்ட வந்து, நீ தான் பாடியை பாத்தியா, எத்தனை மணிக்கு பார்த்த, கொலகார எதுவும் கண்ணில் பட்டானா அப்படின்னு கேள்வியா கேட்க, ஹீரோயின் பாடியை பார்த்த டைம் அங்க கொலகாரனை பார்த்தாலா இல்லையான்னு அவளுக்கு தெரியல, ஆனா கேப் போட்ட யாரோ ஒரு ஆளை பார்த்திருக்கா. அவன் இந்த ஊர்ல எல்லா இடத்துலயும் சுத்திட்டு இருக்க ஒரு குடிகார பையன். 2வது செத்துருக்கால ஒரு பொண்ணு, நம்ம அந்த பொண்ணோட பேரை விக்டிம்னு வச்சுப்போம். விக்டிம் இந்த ஊரை சேர்ந்த பொண்ணு இல்ல, வேற யாரா இருக்கும், ஏன் இங்க வந்து செத்துருக்கா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் யோசிச்சுட்டு இருக்கும்போது, அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா அவ இந்த ஊர்ல நடந்து ஏதோ ஒரு பார்ட்டிக்கு தானே வந்திருக்கா, அவ போட்டிருக்க ட்ரெஸ் பாரு, பொண்ணுங்க பார்ட்டிக்கு போட்டுட்டு போற ட்ரெஸ். சோ பார்ட்டி முடிஞ்சதும் இந்த வழியா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போலான்னு போயிருக்கா, யாரோ அவளை கொன்னு போட்டிருக்காங்க அப்படின்னு அகாதா கிறிஸ்டியோட நாவலை பல நாளா படிச்சு ஹீரோயினுக்குள்ள ஒரு சின்ன துப்பறியும் மூளை. சோ இப்படி ஒரு பாயிண்ட் உடைக்கிறாளா. கரெக்டுமா, நானும் அதான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் நினைக்கிறேன் நீ சொல்ற,
சொல்ற? பேஷ் பேஷ், என்ன மாதிரியே உனக்கு அறிவு இருக்கு அப்படின்னு உடனே இன்ஸ்பெக்டர் அந்த ஆளும் ஜாயிண்ட் அடிச்சுக்கிறாங்க. எப்படியோ பாடி கிடைச்சதோட இந்த நைட்டு முடிய மறுநாள் ஹீரோயின் ஊர் முழுக்க ஃபேமஸ் ஆயிட்டா. இவ தான் ஃபர்ஸ்ட் பாடியை பார்த்தா, ஓ மை காட் அது எவ்வளவு கொடூரமா இருக்கும் அப்படின்னு எல்லா இடத்துலயும் ஹீரோயினை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படி ஹீரோயினும் அவ ஃபேமிலியும் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு வெளியே வரப்போ வயசான ஒரு தாத்தாவும் பாட்டியும் ஹீரோயினை கூப்பிட்டு, நம்ம நேத்து நைட்டு பார்க்கல ஏதோ ஒரு பாடியை கண்டுபிடிச்சியா, பாத்துமா நைட் நேரத்துல எல்லாம் எதுக்கு வெளியே போற அப்படின்னு அதை பத்தி பேசிட்டு ஹீரோயின் அவ கழுத்துல $M போட்ட செயின் ஒண்ணு போட்டிருப்பா. பாடுறா, இதே மாதிரி டபிள்யூன்னு இனிஷியல் போட்ட செயினை என் பொண்ணும் போட்டிருப்பாமா, பாவம் எங்க போனா அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தான் தெரியல அப்படின்னு அவங்க சோகமா பேசிட்டு போனதும் ஹீரோயினோட பசங்க கேக்குறாங்க, மா யாருமா அது, அவங்க யார பத்தியே சொல்றாங்களே, அது செத்து போனா அவங்க பொண்ணை பத்தி தானே இப்படின்னு விளையாட்டா கேட்டா, அட குட்டி பிசாசுங்களா வாயிலடிங்க, அவங்க சொல்ற பொண்ணு எனக்கு எவ்வளவு க்ளோஸான ஃப்ரெண்டு, அவ செத்தெல்லாம் போல 15 வருஷத்துக்கு முன்னால காணாம தான் போனா, எங்கேயாவது சந்தோஷமா தான் இருப்பா, நீங்க வேற கருநாக்க வச்சுக்கிட்டு வெறும் வார்த்தையா பேசிட்டு கொஞ்சம் சும்மா இருங்க அப்படின்னு அதட்டிட்டு இருக்கப்போ அங்க ஒரு மாட்டு டாக்டர் வராப்புல. சொல்ல போனா இவன் தாங்க படத்தோட ஹீரோ. ஹீரோயினுக்கு ஹீரோ மேல ரொம்ப நாளா ஒரு குட்டி கிரஷ். ஹீரோவுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்ல, ஆனாலும் ஏமா நானும் பல நாளா என் கிளினிக்ல ஒரு வேலை காலியா இருக்கு, நீயும் சும்மா தானே இருக்க, வந்து பாத்துட்டு போன்னு கூப்பிடுறேன், வரவே மாட்டியே, வாயமான ஒரு ஆஃபரை கொடுக்க. நல்லா சூளையில புகுந்த ஊழ உடுற நரி மாதிரி இருந்துகிட்டு நான் பண்ண பாக்குறான் பாத்தியா அவன் அப்படின்னு ஹீரோயின் புருஷனுக்கு பக்கோன்னு ஆயிடுச்சு. ஏன்னா அவன் மாட்டுக்கு ஆசை வார்த்தை காட்டி ஹீரோயினை வேலைக்கு கொண்டு போயிட்டானா, வீட்டு வேலையெல்லாம் யாரு பாக்குறது? சோ சார், என் முன்னாடி வேலைக்கெல்லாம் வரமாட்டா சார், நாங்க 2 பேரும் ஆல்ரெடி பேசினது தான், குழந்தைங்களாம் எப்ப வளர்றாங்களோ அப்பதான் வேலைக்கு வருவா, நீங்க போலான்னு ஹீரோ அனுப்புறான். அப்புறம் உங்க இஷ்டம், விருப்பம் இருந்தா வாங்க, ஆஃபர் ஓப்பன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு ஹீரோ போயிடுறான். ஐயோ போறானே, அவன் கூட சேர்ந்து கிளினிக்லயாவது சந்தோஷமா இருப்பேன், இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான், ஒரே குஷ்டமப்பா அப்படின்ற கடுப்போட ஹீரோயின் வெளியே ஓட்டிருக்க ஒரு போஸ்டரை பாக்குறாங்க. அதுல இருக்கிறது இந்த ஊரோட மந்திரவாதி, மாயாஜாலக்காரன், வித்தக்காரன், குறி சொல்றவன், எப்படி ஒண்ணுனா வச்சுக்கலாம். அவனை பார்த்ததும் ஹீரோயினுக்குள்ள ஒரு பிளாஷ்பேக். 15 வருஷத்துக்கு முன்னால ஹீரோயினோட ஃப்ரெண்டு காணா போனால, ஃப்ரெண்டை தேடி கண்டுபிடிச்சு தர சொல்லி அழுத முகத்தோட ஹீரோயின் மந்திரவாதி கிட்ட தான் போயிருக்கா. அதான் ஹீரோயினும் அவ ஃப்ரெண்டும் கழுத்துல ஒரே மாதிரி செயின் போட்டிருக்காங்கல்ல, ஒரே வித்தியாசம் ஹீரோயினோட செயின்ல $M இருக்கும், ஃப்ரெண்டோட செயின்ல $W இருக்கும். சோ அந்த செயினை மந்திரவாதி கிட்ட கொடுத்து, இதே மாதிரி என் ஃப்ரெண்டு ஒரு செயினை போட்டிருப்பாயா, கொஞ்ச நாளா அவளை காணோம், உங்க பவரை யூஸ் பண்ணி அவளை கண்டுபிடிச்சு கொடுங்களேன், நான் இவ்வளவு நாளா சேர்த்து வச்ச காசை கூட எடுத்துட்டு வந்திருக்கேன், வாங்கிட்டு பண்ணி கொடுங்கன்னு ஹீரோயின் அவ்வளோ கேட்டோம். சும்மா செயினை வாங்கி கையில வச்சு ஆப்ராகா டாப்ரான்னு ஆவா சஞ்சிங்கெல்லாம் காட்டினவன். கஷ்டமா, ரொம்ப கஷ்டம். என் ரேடார்ல மாட்டாத தூரத்துல உன் ஃப்ரெண்ட் இருக்கா, எக்ஸாக்டா அவ லொகேஷனை கண்டுபிடிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பணம் தேவைப்படும், போய் எடுத்துன்னு வான்னு ஹீரோயினை அனுப்பி விட்டான். அன்னையில இருந்து ஹீரோயினுக்கு அவன் மேல காண்டு, என்னைக்காவது மாட்டுவான் வச்சு செய்யலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காளா. இதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோயின் புருஷன் சொன்னானே, எனக்கும் ஓனர் பொண்டாட்டிக்கும் டென்னிஸ் மேட்ச் ஒன்று இருக்குன்னு, அது நடந்து முடிய புருஷன் ஓனர் கிட்ட ஹீரோயினை இன்ட்ரோலாம் கொடுக்குறான். கூடவே ஃப்ரீயா இருந்தா வீட்டுக்கு வாங்கலாம், நைட் டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு புருஷங்காரன் ஓனர் கிட்ட இன்னும் க்ளோஸ் ஆக அட்டி போடுறான். ஓனருக்கு அதுல விருப்பமே இல்லையா? புரியுது, டெய்லியும் ஓவரா ஒர்க் பண்றீங்க, கொஞ்சமாவது ரெஸ்ட் தேவைப்படும்ல, எங்களுக்கு கூட ஒரே மன உளைச்சல் தாங்க. நேத்து நைட்டு என் பொண்டாட்டி பார்க்ல ஒரு டெட் பாடியை பார்த்ததும் எங்க குடும்பத்திலயும் நிம்மதியே இல்ல அப்படின்னு புருஷங்காரன் இந்த மேட்டரை சொன்னதுங்க மொட்டையோட மூஞ்சில ஒரு மாற்றம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால டின்னர் பார்ட்டிக்கு வர முடியாதுன்னவன், ஆமா டின்னர் எத்தனை மணிக்குன்னீங்க, சரி நான் வந்துடுறேன்னு டான்னு புது பொண்டாட்டியோட ஹீரோயின் வீட்டுக்கு வரான். அங்க ஓனரோட பொண்டாட்டி. நேத்து இந்த ஊர்ல இருக்க ஒரு பொலிட்டீஷியனோட வீட்டுல பார்ட்டி ஒண்ணு நடந்திருக்கு. அங்க அவ எடுத்த போட்டோஸ் எல்லாம் இங்க டிவில போட்டு காட்டிட்டு இருக்கா. பட் மொட்டையோட எண்ணம் முழுக்க ஹீரோயின் எப்போ எங்க பாடியை பார்த்தா அங்க என்ன ஆச்சுன்னு அதை விசாரிக்கிறதுலயே தாங்க இருக்கு. ஆமாமா, அங்க பாடியை பாத்தியா, கொலகார யாருன்னு தெரிஞ்சுதா, அங்க கேமரா எதுவும் இல்ல அப்படின்னு ஆர்வமா கேட்டதும், பாடியை பார்த்தேன் சார், கேமராலாம் நிறைய இருக்கு, ஆனா கில்லரோட லக்கு கரெக்டா கேமரா இல்லாத இடமா பார்த்து கொலை பண்ணிட்டான், கேமரால எதுவும் பதிவாகல, இருந்தும் அங்க ஒரு குடிகாரனா நான் பார்த்தேன், போலீஸ் எல்லாம் அந்த குடிகாரன் தான் கொலைகாரனா இருப்பான்னு நினைக்கிறாங்க, எனக்கு மட்டும் அப்படி தோணவே இல்லை சார். அதை ஹீரோயின் சொல்லி ஏன்னு மொட்டை கேட்கறதுக்குள்ள, ஐயா ஏமா கொல்லன்னு தொல்லை பண்ணிட்டு இருக்க, செத்த நேரம் அமைதியா இருக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் புருஷன் ஹீரோயினை பேச விட மாட்டாங்க. அப்பதான் அங்க ஒரு ட்விஸ்ட். ஓனர் பொண்டாட்டி பார்ட்டில எடுத்த போட்டோஸ் எல்லாம் காட்டிட்டு இருக்கால, அதுல ஒரு போட்டோல நேத்து நைட்டு பார்க்ல பணமா கிடந்த பொண்ணு ஓனர் பொண்டாட்டியோட நின்னு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கா. சோ இது வரைக்கும் யார் அந்த பொண்ணு எங்க போயிட்டு வந்தான்னு தெரியாம இருந்த கேள்விக்கு பதில் கிடைச்சிடுச்சா. உடனே நான் இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி சொல்லிட்டு வரேன்னு ஹீரோயின் போன் பண்ண போறா. போயிட்டு வரதுக்குள்ள ஓனரையும் காணோம், ஓனர் பொண்டாட்டியும் காணோம். இப்ப சந்தோஷமா நானே ஏதாவது பேசி கீசி அந்த ஆள்கிட்ட பிசினஸ் பிடிக்கலான்னு கூட்டின்னு வந்தா துரத்தி விட்டேன். ஜாலியா இருந்து ஹீரோயின் புருஷன் கோச்சிட்டு போனதும் ஹீரோயின் டிஸ்பிளேல பார்த்த போட்டோ இன்னும் அப்படியே தான் இருக்கு. அத மறுபடியும் பாக்குறப்ப தாங்க அடுத்த ஒரு மாசான ட்விஸ்ட். போட்டோல இருக்க விக்டிமோட கழுத்துல 15 வருஷத்துக்கு முன்னால காணா போன ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன செயின் போட்டிருந்தாலோ அதே செயின் இருக்கு. சோ அடுத்த நாளே இன்ஸ்பெக்டர்ட்ட போயிடுறா. ஃப்ரெண்டு காணா போறதுக்கு முன்னால எடுத்த போட்டோவையும் இப்ப பார்ட்டிக்கு வந்த விக்டிமோட போட்டோவையும் காட்டி கழுத்துல செயின் தருதா.
இது காணா போனா நம்ம ஃப்ரெண்டோட செயின்ரா. அதோட நான் சொன்னல விக்டிமோட ட்ரெஸ்ஸை வச்சு அவ ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு வந்திருக்கான்னு. பொலிட்டீஷியனோட பார்ட்டிக்கு தான் போயிருக்காளாம். என்ன ஏதுன்னு பாத்தியான்னு ஹீரோயின் கேட்க, நல்லா ஹைதராபாத் ஹைனா மாதிரி இருந்துகிட்டு இவன் கதை நமக்கு தெரியாது. நினைச்சமா நான் நினைச்சேன் எங்கெல்லாம் பார்ட்டி நடந்திருக்குன்னு செக் பண்ணலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீயே வந்து சொல்லிட்ட. ரைட் விடு, இனிமேல் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் வெளியே விசாரணைக்காக கிளம்புனா நானும் ஒரு வண்டி ஹீரோயின் ஒத்த காலில் நிக்கிறா. நீயா எதுக்குண்ணா? பின்ன விக்டிம் கழுத்துல போட்டிருக்கிறது என் ஃப்ரெண்டோட செயின் எப்படி விக்டிம்கிட்ட வந்துச்சு? விக்டிமுக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்? என் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரிய வேணாவா? அதனால நானும் வரேன்றா. ஏன் உலகத்திலே அந்த மாதிரி ஒரு செயின் தான் இருக்குமா? ஒத்த செயினை வச்சுக்கிட்டு நீ பண்ற அலும்பு தாங்கலமா? கடுப்புகளை கிளப்பாம நவுரு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ஹீரோயினை கட்டி விட்டு போயிட்டாரு. அது எப்படி ஹீரோயின் விடுவா? விட மாட்டா. ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு 2 பேரும் அந்த செயினை இந்த ஊர்லயே தான் வாங்கியிருப்பாங்க. சோ அந்த செயினை எந்த பத்தர் செஞ்சாரோ அவரை தேடி போயிட்டு இருக்கா போற வழியில. அந்த டைம்ல ஹீரோயினும் அவ ஃப்ரெண்டும் ஒன்னா இருந்தது. 2 பேரும் 2 செயினை வாங்கி மாறி மாறி போட்டு விட்டுக்கிட்டது. அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே பத்தரோட வீட்டுக்கு வரா. அந்த ஆள் என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு விதவிதமா என்னென்ன பொருளும் செஞ்சு வச்சிருக்கான். ஏங்க என்ன ஸ்பெஷல் விசாரிச்சா, உனக்கு மேட்ரு தெரியாதாமா? நம்ம ஊர் மந்திரவாதி இருக்கான்ல, கத்தார் நாட்டு ஷேக்கோட பூனைக்கு உடம்பு சரியில்லையா. அந்த பூனையோட போட்டோவை வச்சு நம்மால பாசிட்டிவ் எனர்ஜி அனுப்பி பூனையை குணப்படுத்திட்டானா. அதுக்கு நன்றி சொல்ற விதமா கத்தார்ல இருந்து ஷேக்கே கிளம்பி இங்க வந்து மந்திரவாதியை பார்க்க போறாராம். வர ஷேக்குக்கு விதவிதமா கொடுக்கணும்ல, அதான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பத்தர் சொல்லி, அந்த நாய் இப்பெல்லாம் பண்ணாதே. அதை ஹீரோயின் யோசிக்கிறதுக்குள்ள அந்த ஆளோட நாய் கீழே கிடக்குற எதையோ ஒண்ணு தின்னு வாந்தியும் வைத்தாலையுமா போக ஆரம்பிச்சிருது. சோ ஹீரோயின் ஹீரோவோட கிளினிக்கு நாயை கூட்டிட்டு போக அங்க ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் கண்ணாலேயே ஒரு கிச்சுக்கா முச்சுக்கான். ஓகே, நாயை காப்பாத்தியாச்சு. இதோட ஹீரோயின் எதுக்காக பத்தரை பார்க்க வந்தாலும் அந்த வேலையும் முடிக்கணும்ல. சோ பத்தர் கிட்ட, ஜி நான் ஒன்னு கேக்குறேன், நல்லா யோசிச்சு பார்த்து பதில் சொல்லுங்களேன். நான் கழுத்துல ஒரு செயின் போட்டிருக்கேன்ல, இந்த செயினை நீங்க தானே பண்ணீங்க? அதை ஹீரோயின் கேக்குறா. ஆமாமா நான் தான் பண்ணேன். இது மட்டும் இல்ல, ஏல ஆரம்பிச்சு இசட் வரைக்கும் ஆல்பாபெட் லெட்டர் ஒவ்வொன்றிலையும் ஒரு செயினை பண்ணேன் அப்படின்னு பத்தர் சொல்ல, கன்ஃபார்ம் தானே? ஒரு லெட்டர்லயும் ஒரு செயின் மட்டும் தானே பண்ணீங்க? இதே மாதிரி நீங்க வேற எதுவும் பண்ணலன்னு கேட்ட, சத்தியமா பண்ணலாமான்னு அவர் வாக்கே கொடுத்துட்டாரு. அப்படின்னா விக்டிமோட கழுத்துல போட்டிருக்க செயின் டெஃபினட்டா காணா போன ஹீரோயின் ஃப்ரெண்டோட செயின் தாங்க. இதை ஹீரோயின் ஸ்டேஷன்ல இருக்க இன்ஸ்பெக்டர்ட்ட சொல்லலான்னு போனா அப்பதான் இன்ஸ்பெக்டர் விறுவிறுன்னு எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காரு. ஹீரோயின் அவர் பின்னாலேயே ஃபாலோ பண்ணிட்டு போறா. அங்க ஒரு ட்விஸ்ட். இன்ஸ்பெக்டர் போய் ரீச் ஆகிற இடத்துல இன்னொரு கொலை நடந்திருக்கு. இங்க செத்துருக்கிறது விக்டிமோட கொலை நடந்த இடத்துல நான் ஒரு குடிகாரனை பார்த்தேன்னு ஹீரோயின் சொன்னா இல்லையா, அந்த குடிகாரன் சரக்க ஓவரா போட்டு பில்டிங்கோட மாடியில இருந்து தெரியாம கீழே விழுந்து ஆக்சிடென்டா செத்து போயிட்டதா இன்ஸ்பெக்டர் ஒரு கணிப்புக்கு வராரு. இன்னும் டீடைல்டா சொல்லணும்னா குடிகாரன் ராபரி பண்ணணும்ன்ற எண்ணத்துல விக்டிம் கிட்ட கொள்ளையடிக்க பாத்திருக்கான். கொள்ளையடிக்கும் போது கொலையாயிடுச்சு. அடுத்து கொள்ளையடிச்ச பணத்துல ஏக போகமா குடிச்சிட்டு ஹால் இல்லாத இந்த பில்டிங்ல போதையோட சுத்துறப்போ மேல இருந்து கீழே விழுந்துட்டதா இன்ஸ்பெக்டர் முடிவே பண்றப்போ என்ட்ரிய போட்ட ஹீரோயின் படிச்சுதானே போலீஸ் ஆன. கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்கா உனக்கு? நல்லா யோசிச்சு பாரு. 1000 தான் அவன் குடிகாரனாவே இருக்கட்டுமே, என்னைக்காவது அவன் குடிக்க காசு இல்லன்னு நம்ம கிட்ட பிச்சை கேட்டிருக்கான். வேலை செஞ்சு அந்த காசுல மட்டும் தானே குடிச்சிருக்கான். காசுக்காக கொலை பண்ற அளவுக்கு இவன் போவானா? எனக்கு என்னமோ இதுவும் கொலை மாதிரி தான் தோணுது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ஒரு மேட்டர்ல புள்ளிய வைக்கலாம்னு நினைச்சா அதுல ஹீரோயின் கமாவை போட்டு கண்டினியூ பண்ண, ஃபர்ஸ்ட் ஒன்னு யாரு உள்ள விட்டது? நீ அனாவசியமான வேலை பார்த்துட்டு இருக்கமா? இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். ஓடி போயிடு. இன்னமோ விக்டிமோட கழுத்துல செயின் இருக்குன்னு போட்டோலாம் காட்டினேன், ஆனா அவ பாடியில செயினே இல்லையே. அப்புறம் எதை வச்சு நீ சொல்றதெல்லாம் உண்மை நீயா நினைச்சுக்கிற? எப்பா டேய், அவளை தயவு செய்து வெளியே கூட்டின்னு போங்கடா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லி ஹீரோயின் வெளியே நடைய கட்டும் போது மந்திரவாதி கிட்ட இருந்து இன்ஸ்பெக்டருக்கு கால் வருது. இன்ஸ்பெக்டர் மந்திரவாதியோட பேரை சொல்லி பேசினதும் ஹீரோயின் பேரை கேட்ச் பண்ணிட்டாளா. அடுத்து இன்ஸ்பெக்டர் மந்திரவாதிட்ட போக அவன் லைனா 4 பேரை நிக்க வச்சு அவங்கள குணமாக்குறன்ற பேர்ல குரல் வித்தலாம் காட்டிட்டு இருக்காங்க. தெரியாம 10ஓட 11 இன்ஸ்பெக்டரும் போய் நின்னதும் இந்தா வாங்கிக்கொண்டு இன்ஸ்பெக்டர் மேலேயும் மந்திரம் போட, தல நான் அதுக்கு வரல தல, உங்களை பார்க்க ஷேக் வராராமே, அதான் பாதுகாப்பு சம்பந்தமா பேசிட்டு போலான்னு வந்தேன். அதுக்குள்ள என்னையும் பேஷண்ட் ஆகிட்டீங்களே தல இப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்டு கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறதுக்குள்ளங்க ஹீரோயின் வந்துட்டா. நல்லா நோ சாய்ஸ் நோஞ்சா மாதிரி இருக்க. இவன் கூடலாம் உனக்கு என்ன பேச்சு? பணம் இருந்தாதான் இந்த படுபாய் வாயவே திறப்பான். இவன்லாம் ஒரு ஆளுன்னு இவங்கிட்ட பேச வந்துட்டேன்னு ஹீரோயின் அங்க கல்லை பேருமே பண்றா. பெரியாகி ஹீரோயினை வெளியே கொண்டு வந்த இன்ஸ்பெக்டர், நீ என்ன நிம்மதியாவே விட மாட்டியாமா? உனக்கு அந்த அளவு இன்வெஸ்டிகேட் பண்ணணும்ன்ற ஆர்வம் இருந்தா போ, உன் புருஷன் பர்ஃபியூம் வாங்கி வச்சிருக்கான்ல, அதை யாருக்கு வாங்கி வச்சிருக்கான்னு பாரு போ அப்படின்னு ஹீரோயினை உசுப்பேத்தி விட வீட்டுக்கு போன ஹீரோயின் இதுக்கு முன்னாலே இவ பார்த்த அந்த பர்ஃபியூம் வாங்கின ரெசிப்ட பத்திரமா இருக்கட்டும்னு ஒரு புக்ல எடுத்து வைக்கிறா.
இதுக்கப்புறம் விக்டிமோட பாடியை பாக்குறதுக்கு முன்னால ஹீரோயின் ஒரு நண்பிக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தால. அவ வீட்டுக்கு போய் நடந்ததெல்லாம் சொல்லி புலம்பிட்டு இருக்கா. இந்த நண்பியோட அண்ணனோ தம்பியோ தாங்க இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வராப்பல. இப்பதானே ஹீரோயினை கேவலப்படுத்தி அனுப்புனா. சோ ஹீரோயின் ஒரு மன்னிப்பை போட்டுட்டு, நீ சொன்னதாமா கரெக்ட், நான் நினைச்சதெல்லாம் தப்புதாமா, குடிகாரனை யாரோ கொலைதான் பண்ணிருக்காங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது தான் தெரிஞ்சது. அப்புறம் விக்டிமை கொண்டாங்கல்ல, எந்த வெப்பனால கொண்டாங்களோ அந்த வெப்பனும் கிரைம் சீன்லயே தான் இருந்திருக்கு. அதுல குடிகாரனோட ஃபிங்கர் பிரிண்டும் இல்ல. சோ அவன் கொலைகாரனும் இல்ல, அவன் ஆக்சிடென்ட் ஆகவும் சாகல, யாரோ அவனை கொன்னு இருக்காங்க. எதுக்காகவா இருக்கும்? கொலை நடந்த இடத்துல அவன் இருந்திருக்கான்ல, மேபி அவன் கொலையை பார்த்திருக்கலாமோன்ற பயத்துலதான் அவனை கொன்னு இருக்காங்க. அப்படி பார்த்தா பாடியை கண்டுபிடிச்சதே ஹீரோயின் தான். அடுத்து ஹீரோயின் வர வாய்ப்பு இருக்குல்ல. சோ நான் என்னோட நம்பரை உன் போன்ல எமர்ஜென்சி லிஸ்டா போடுறேன். ஏதாவது பிரச்சனைனா உடனே இந்த பட்டன் அழுத்து, உன் லொகேஷன் எனக்கு வந்துடும், காத்து மாதிரி நாங்க வந்துடுறேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லி கிள்ளி இந்த சீன் முடிய ஹீரோயினால ஹீரோவை பார்க்காம இருக்கவே முடியல. புருஷனும் கண்டுக்க மாட்டான். பேசாம ஹீரோவோட கிளினிக்லயே போய் வேலைக்கு சேர்ந்துடலான்னு அடுத்த நாள் டிப் டாப்பா ட்ரெஸ் மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு ஹீரோயின் கிளினிக்ல போய் ஹீரோ முன்னால நின்னா. சேம் டைம் ஹீரோவுக்கு ஒரு கால் வருதுங்க. அந்த பக்கம் பேசுறவங்களோட வீட்டுல வளர்க்குற நாய்க்கு ஏதோ ஒரு பிரச்சனையா, பார்க்க உடனே வர முடியுமான்னு கேட்டதும், செல்லோ நீ வேலைக்கு சேர தானே வந்திருக்க, உன் ராசியை பாரு, சேர்ந்த அடுத்த செகண்டே உனக்கு வேலை ரெடியா இருக்கு, நான் ஒரு அட்ரஸ் சொல்றேன், அங்க போய் அந்த வீட்டு நாய்க்கு என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு வா அப்படின்னு வந்தும் வராததுமா ஹீரோயினை வெளியே தொட்டிடுறாங்க. எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான் இருப்பீங்களாடா, ஆட போங்கடான்னு வெக்ஸ் ஆகி ஹீரோயின் கிளம்புறா. கொடுமையை பாருங்க. இவ எந்த வீட்டுக்கு போறாளோ அதே வீட்டு வாசல்ல இன்ஸ்பெக்டரோட வண்டி நிக்குது. ஐயோ இவனா, என்ன பார்த்தாலே சிராய்ப்பு வந்த ஸ்பீக்கர் மாதிரி குறன்னு கத்துவானே. உள்ள போலாமா வேணாமான்னு ஹீரோயின் முடிச்சிட்டு இருக்க. இன்ஸ்பெக்டர் வீட்டுக்குள்ளதான் இருக்காரு. அதோட விக்டிம் சாகிறதுக்கு முன்னால ஒரு பார்ட்டிக்கு போனால, பொலிட்டீஷியனோட பார்ட்டி ஒண்ணு. அந்த பொலிட்டீஷியனோட வீடு தாங்க இது. உள்ள பொலிட்டீஷியனோட பொண்டாட்டின்னு 2 பேர் இருக்காங்க. அதுல இன்ஸ்பெக்டர் பொலிட்டீஷியன் கிட்ட விக்டிமோட போட்டோவை காட்டி, இவ உங்க பார்ட்டிக்கு வந்திருக்கா, இவளை யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, நீங்க தான் இவளை இன்வைட் பண்ணீங்களான்னு கேட்டதும் பொலிட்டீஷியன் தெரியலன்னு. பட் அந்த போட்டோவை பார்த்த பொலிட்டீஷியனோட பொண்டாட்டியோ, இந்த பொண்ணு எனக்கு தெரியுமே, பார்ட்டிக்கு வந்திருந்தா, எதிர்பாராத விதமா அவளை எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு பார்ட்டில நடந்த பிளாஷ்பேக்க சொல்றாங்க. யாருன்னு தெரியலங்க, ஏதோ ஒரு போட்டோகிராபிக் தொழில் பாக்குறவன், அவன் கூட சேர்ந்துதான் விக்டிம் இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கா. பார்ட்டில கூட வந்தவனை கட்டிக்கு போற ஆளுன்னு சொல்லியிருக்கா. கொஞ்ச நேரம் அமைதியா பார்ட்டில அங்க இங்க சுத்திட்டு இருந்தவ, பொலிட்டீஷியன் வரப்போற எலெக்ஷன்ல நானும் ஒரு கேண்டிடேட்டா நிக்க போறேன், என்னோட இந்த வளர்ச்சிக்கு காரணம் என் பொண்டாட்டி தான். பார்ட்டில இருக்க எல்லாரையும் கும்பலா கூப்பிட்டு அவங்க முன்னால பேசிட்டு இருக்கப்போ விக்டிம் வேணும்னே பொலிட்டீஷியனுக்கு முன்னால போய் நின்னு இவ கழுத்துல போட்டிருக்க ஹீரோயின் ஃப்ரெண்டோட செயினியே தூக்கி காட்டியிருக்கா. அப்புறம் என்னாச்சோ ஏதாச்சோ விக்டிமுக்கும் அவ கட்டிக்க போற ஆளுக்கும் ஒரே சண்டை. பார்ட்டி மொத்தமும் அவங்களதான் பாத்துருக்கு. அவன் விக்டிம தரன்னு அங்க இருந்து இழுத்துக்கிட்டு போயிட்டான். இந்த சண்டை நடக்கலனா பொலிட்டீஷியன் பொண்டாட்டிக்கு விக்டிம ஞாபகம் இருந்திருக்குமோ என்னவோ. அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு காத்து வாங்கலான்னு இன்ஸ்பெக்டர் வெளியே வராரா. அங்க ஹீரோயின் ஒளிஞ்சு நின்று அந்த கதையெல்லாம் கேட்டா. ஹீரோயினை பார்த்ததும் சோப்பா திருந்த மாட்டல்ல, வருந்த மாட்டல்ல ஒன்னெல்லாம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ஆரம்பிக்கிறதுக்குள்ள, ஜி நாவடக்க முக்கியம் ஜி, சோத்த கொட்டினா அள்ளிடலாம், சொல்ல கொட்டினா அள்ள முடியுமா, நிச்சயமா நான் உங்களுக்கு பின்னால வரல, இங்க எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு, அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு எதுக்காக வந்தான்றத ஹீரோயின் சொல்லி பொலிட்டீஷியன் ஹீரோயினை அவர் வளர்க்குற நாய் கூண்டு கிட்ட கூட்டிட்டு போறாரு. அது நாயா, அது கண்ணுக்குட்டி மாதிரி அவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்கு. பார்த்ததும் ஹீரோயினுக்கு கால்லாம் கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிக்க. இந்த நாயை ஹேண்டில் பண்றதுல முதல் முக்கியமான விஷயமே, நாய் கிட்ட வரும்போது பயப்படக்கூடாதுமா, நீ பயந்தனா நாய் எதை கண்டுபிடிச்சிரும், அப்புறம் கொதர்ல உன்னை புதர்ல போட்டு புதைக்க வேண்டியதுதான், சோ பார்த்து ஹேண்டில் பண்ணுன்னு பொலிட்டீஷியன் அட்வைஸ் எல்லாம் கொடுத்ததும் அடுத்து ஹீரோயின் ஒரு பீஸா கடைக்கு போய் அங்க பீஸா வாங்கிட்டு வெளியே வரா. வெளியே வந்ததும் யாரோ ஒருத்தவன் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டே போறான். பயந்து போய் ஹீரோயின் ஒன்னா அவனும் பின்னாலே ஓடி வரான். இதுக்கு மேல முடியாது குருநாதா, அடி எமர்ஜென்சி காலன்னு ஹீரோயின் இன்ஸ்பெக்டர் சொன்ன பட்டனை போன்ல அழுத்திட்டா. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் ஒண்ணு ஹீரோயினை ஃபாலோ எல்லாம் பண்ணிட்டு வரல. பீஸா கடையில இருந்து ஹீரோயின் வெளியே வந்தால, மீதி சில்லறைய வாங்காம வந்துட்டா போல. அதை கொடுக்கறதுக்கு தான் அவன் அந்த துரத்திருக்கான். ஓ மை காட், நம்ம வேற எமர்ஜென்சி பட்டன் அழுத்திட்டுமே, பாசக்காரன் இன்ஸ்பெக்டர் பறந்து வருவானே அப்படின்னு ஹீரோயின் பல மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவன் சாவகாசமா வராங்க. அடங்கொப்பா அவனே, உன்னை நம்பி நான் என் உயிரை பணைய வச்சேன் பாரு, இந்த நேரத்துக்குள்ள என்ன 500 தடவை கொண்டு போட்டிருப்பாங்கடா, என் உயிரை விட அப்படி வேற என்ன நீ முக்கியமா பாத்துட்டு இருந்த, ஏன் இவ்வளவு நேரம் வரலன்னு ஹீரோயின் வெறியானா. காரணம் இருக்கு, புஷ்டமா விக்டிமை யாரு கொண்டானோ அவனை நான் புஷ்டேன். பார்ட்டிக்கு விக்டிம் கூடவே வந்தான்ல, விக்டிமை கடிக்க போறவன் அவன் தான் கொலைகாரன். மர்டர் வெப்பன்ல அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் இருந்திருக்கு. பார்ட்டில இருந்து போறதுக்கு முன்னாலே 2 பேரும் சண்டை போட்டு தானே போனாங்க. சண்டை முத்தி போய் இவன் தான் விக்டிமை கொண்டு இருக்கான். அதை இன்ஸ்பெக்டர் சொன்னா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, ஏன் கொலை பண்ணவனுக்கு அந்த வெப்பன்ல இருந்து அவன் கைரேகையை அழிச்சிருக்க தெரியாதா, என்னமோ இடிக்குதுரா, ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கூட, விக்டிம் கிட்ட என் ஃப்ரெண்டோட செயின் எப்படி வந்துச்சுன்னு மட்டும் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு
அப்படின்னு ஹீரோயின் எவ்வளவோ ரெக்வஸ்ட் பண்ணியும் முடியாது, நடக்காது, நடக்கவே நடக்காது, எனக்கு ஒரு போன் வருது, இங்கே நில்லு, நான் பேசிட்டு வரேன்னு இன்ஸ்பெக்டர் ஓரமா போறான். வழக்கம் போல ஹீரோயின் வேலையை காட்டா காருக்குள்ள உட்காந்துருக்க விக்டிம் ஆள் கிட்ட வந்தவ, ப்ரோ எனக்கு ஒரே ஒரு டவுட் ப்ரோ, உங்க ஆளு கழுத்துல ஒரு செயின் போட்டிருந்தால, அந்த செயின் அவளுக்கு எப்படி ப்ரோ வந்துச்சு, அதை மட்டும் சொல்ல முடியுமான்னு ஹீரோயின் கேட்டதும், ஆக்சுவலா இவனுக்கே தெரியல, ஏன் விக்டிம் கிட்ட அப்படி ஒரு செயின் இருக்குன்றது கூட இவனுக்கு தெரியாது, பார்த்ததே இல்ல, இது வரைக்கும் அவ போட்டதே இல்ல. பட் அன்னைக்கு நம்ம 2 பேரும் பொலிட்டீஷியனோட பார்ட்டிக்கு போறோம்னதும் என்கிட்ட அப்படி ஒரு செயின் இருக்கு, நான் அந்த செயினை தான் போட்டுட்டு வருவேன்னு, கிடைக்காத செயினை பல மணி நேரமா தேடி அதை போட்டுட்டு தான் விக்டிம் பார்ட்டிக்கே வந்திருக்கா. சோ இதுல ஏதோ ஒரு உள்கூத்து இருக்குன்னு தானே அர்த்தம். நாவா இருக்குன்ற யோசனையோட இது வரைக்கும் விக்டிம் யாருன்னு தெரியாம இருந்துச்சு, இப்பதான் கண்டுபிடிச்சிட்டாங்களே, அவ ஒரு பார்லர்ல முடிவெட்டுற வேலை பார்த்தா போல, அங்க போனா ஏதாவது தெரிய வரும்னு ஹீரோயின் முடிவெட்டுற மாதிரியே அங்க போய் வேலை செய்யற பொண்ணுங்கள்ட்ட விக்டிம் யாரு, எப்படிப்பட்டவ, அந்த தகவல்லாம் வாங்கிட்டு இருக்கா. பின்னாலேயே இன்ஸ்பெக்டர் அங்க வந்துட்டாருங்க. மீண்டும் மீண்டுமா அவன் போற இடத்துக்கு நம்ம போறோமா, இல்ல நம்ம போற இடத்துக்கு அவன் வரானா, எப்படியோ இன்னைக்கு அவன் பேசுற பேச்சுல காது கூசுறது மட்டும் உறுதி அப்படின்னு ஹீரோயின் பயந்து ஹீரோயினை பார்த்த இன்ஸ்பெக்டருக்கு என்ன சொல்றதுனே தெரியல. பொறுமையா ஹீரோயினை வெளியே கூட்டிட்டு வந்தவன் இவன் ஆரம்பத்துல காட்டும் போதுல இருந்தே அவன் வாயில தம்மு இல்லாத டைமே இருந்திருக்காது. ஆள் எனி டைம் நுரையீரல் தீர அளவுக்கு தம் அடிச்சுட்டே இருப்பா போல. இப்ப தம்மு பத்த வைக்க ட்ரை பண்ணா அவனுக்கு அந்த எண்ணமே வர மாட்டேங்குது. ஏன்னா மந்திரவாதி கிட்ட அவன் போறப்போ 10-11 மந்திரவாதி இவனையும் மதிர்ச்சி விட்டான்ல, அப்பையில இருந்து தம் அடிக்க தோணலையா. அடே எங்கப்பா, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. சரி அது என்ன கதையோ. இப்ப நான் உள்ள இருக்க பொண்ணுங்கள்ட்ட விசாரிச்சேன்டா, விக்டிமோட ஆள்லாம் விக்டிமை கொலை பண்ண வாய்ப்பே இல்லைன்றாளுங்க, நீ இதான் ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கன்னு ஹீரோயின் சொல்றா. அதே தான் இன்ஸ்பெக்டரும் வழிமொழிறான். கரெக்ட் தாமா, விக்டிமோட ஆளு கொலைகாரன் இல்ல, விக்டிமோட கொலை நடந்தப்போ இவன் பார்ட்டி விட்டு வெளியவே போல, பொலிட்டீஷியனோட பார்ட்டிலேயே தான் விக்டிமோட ஆள் இருந்திருக்கான். அதுக்கான ஆதாரம் வீடியோ ஃபுட்டேஜாவே இருக்கு. பிளஸ் மர்டர் வெப்பன் வந்து இந்த பார்பிக்யூவெல்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஒரு ஷார்ப்பான பொருள், அதை யார் வேணும்னா கையை பிடிச்சி எடுத்துருக்கலாம். ஆக என் கணிப்பெல்லாம் காணா போச்சு, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு இன்ஸ்பெக்டர் சொங்கி போனதும், நான் தான் இருக்கல்ல, அப்புறம் வை பயம், நமக்கு விக்டிமை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சாதான் கேஸா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். சோ நாளைக்கு விக்டிமோட வீட்டுல அவளுக்கு ஃபியூனரல் நடக்குதான், அங்க போறேன், நீயும் வா அப்படின்னா அங்க போன 2 பேரும் ஃபியூனரல்ல விக்டிமோட பாடியை புதைச்சிட்டு அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் கும்பலா சேர்ந்து டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த ஜோதியில இவங்களும் ஐக்கியம் ஆயிடுறாங்களா. இந்த வீட்டுல விக்டிமோட ரூம் எங்க இருக்கோ அங்க போனா தானே விக்டிமை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க முடியும். சோ பாத்ரூம் போறதா சொல்லிட்டு விக்டிம் அம்மாவோட மூக்கு ஹீரோயினை குறி வச்சிருதுங்க. இவன் நடவடிக்கையே சரியில்லை, திருட்டு மொழியோட சுத்திட்டு இருக்காளே அப்படின்னு ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்காங்க. லைட்டா கண்ணை அசந்தாங்க பாருங்க. அதான் சாக்குன்னு ஹீரோயின் விக்டிமோட ரூமுக்குள்ள போயிட்டா. உள்ளுக்குள்ள ஜில்லுன்னு ஒரு ட்விஸ்டுங்க. விக்டிமோட ரூமுக்குள்ள 15 வருஷத்துக்கு முன்னால காணா போன ஹீரோயினும் விக்டிமும் ஒன்னா சேர்ந்து எடுத்த போட்டோ இருக்கு. அந்த போட்டோலாம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு செயினை கழுத்துல போட்டுதான் இருக்கா. இத பாத்துட்டு இருக்கும் போதே விக்டிமோட அம்மா அங்க வந்துடுறாங்க. ஆண்டி, போட்டோல உங்க பொண்ணு கூட இன்னொரு பொண்ணு இருக்கால, அவ யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, ஏன் இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்கன்னு ஹீரோயின் அவ சந்தேகத்தை கேட்டதும், அவ என் பொண்ணோட பல நாள் ஃப்ரெண்டுமா, 2 பேரும் ரத்தமும் சதையுமா பழகினாங்க. அவங்க போடுற நகையா இருக்கட்டும், மேக்கப்பா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் மாத்தி மாத்தி போட்டுப்பாங்க. அப்புறம் அந்த பொண்ணு எங்கேயோ போயிட்டா, எங்க போனான்னு தெரியல. அது இருக்கட்டும், முதல்ல நீ யாரு, உன்னை இது வரைக்கும் நான் என் பொண்ணு கூட பார்த்ததே இல்ல, அவ வேலை செய்யற கடையிலயும் இல்லையே, யார்ட்டையும் சொல்லாம ரூமுக்குள்ள வேற வந்து வாட்சா விட்டுட்டு இருக்கா, திட்டுக்கோட்டா நீ அப்படின்னு ஹீரோயினை திருடினே முடிவு எடுத்துட்டாங்க. கூட ஒருத்தன் வந்தானே, நல்லா நல்ல நெய்ல பொறிச்ச நல்ல பாம்பு முட்டை மாதிரி, அவன் தானே பொறுப்பான போலீஸ்காரனா இருந்து இது அது அது இதுன்னு எடுத்து சொல்லணும். அவனே குஷ்டு குழகுழன்னு ஆயிட்டான். சோ ஹீரோயினே வாயால வாதம் பண்ணி எப்படியோ இன்ஸ்பெக்டரை கூட்டிக்கிட்டு அங்க இருந்து வந்துட்டா. நடந்ததெல்லாம் ஒண்ணு புரிஞ்சு போச்சுங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டும் விக்டிமும் ஒரு காலத்துல ஒன்னா இருந்திருக்காங்கன்னா, விக்டிம் பொலிட்டீஷியனோட பார்ட்டி ஒண்ணுக்கு போனால, அங்க இருக்க யாரோ ஒருத்தவங்களுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்ட தெரிஞ்சிருக்கு. அதை குத்தி காட்டதான் ஹீரோயின் ஃப்ரெண்டு போட்டிருந்த செயினோட விக்டிம் பார்ட்டிக்கு போயிருக்கா. இது பிடிக்காத யாரோ ஒருத்தவங்க விக்டிமை கொன்னு இருக்காங்க. ஆனா அது யாரா இருக்கும், நம்ம ஃப்ரெண்டுக்கு என்ன ஆயிருக்கும், எதை குத்தி காட்ட விக்டிம் அங்க போயிருப்பா அப்படின்னு பலவித யோசனையோட ஹீரோயின் கார் ஓட்டிட்டு வரும்போது இவங்க காருக்கு பின்னால வேற ஏதோ ஒரு காரு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. அப்போதைக்கு ஹீரோயின் அதை அப்படியே விட்டா. இதுக்கு அடுத்த நாள் தான் ஃப்ரெண்டோட வீட்டுக்கே போன ஹீரோயின் இப்போதைக்கு வீட்டுல ஃப்ரெண்டோட அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அவங்கள்ட்ட, உங்க பொண்ணு எதுக்காக வீட்டை விட்டு போனா, இது வரைக்கும் நீங்க என்கிட்ட சொல்லல, நானும் கேட்கல, இப்போவாச்சும் சொல்லுங்களேன், எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு ஹீரோயின் அடம் பிடிச்சதும் இவங்க ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட கொடுக்குறாங்க. நம்ம பொண்ணுக்கு விக்டிம்னு ஒரு தோழி இருந்திருக்காங்களாம் இவங்களுக்கு தெரியுது. அந்த டைம்ல இவங்க பொண்ணும் விக்டிமும் இந்த ஊர்ல இருக்க ரேஸ் கோர்ஸ்ல ஒரு ஹோட்டல்ல வெயிட்ரஸா வேலை பார்த்தாங்களாம். அங்க யாரு கூடவோ அறிமுகமாகி விக்டிம் அவங்க கூட ஒன்னா இருந்து கல்யாணத்துக்கு முன்னாலேயே பிரெக்னன்ட் ஆயிட்டு வந்திருக்கா. இந்த விஷயம் மட்டும் அவ அப்பாவுக்கு தெரிஞ்சது அடிச்சு புதைச்சிருவாரு. சோ நம்ம இங்க இருந்தா எப்படியும் நம்ம அப்பா ஏதோ ஒத்துக்க மாட்டாரு, ஏன் இங்க இருந்துகிட்டு எல்லாருக்கும் பிரச்சனை அப்படின்ட்டு தாங்க விக்டிம் வீட்டை விட்டு ஓடியே போயிருக்கா. இது என் ஃப்ரெண்டு பிரெக்னண்டா இருந்தாளா, உயிர் தோழின்னு நினைச்சேன், ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்ல, என்ன நட்போப்போ அப்படின்னு அதை கேட்டு இடிஞ்ச மனசோட ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியே வந்தா. நேத்து ஹீரோயினோட காரை ஒரு கார் ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சுல்ல, அதே கார் இப்பவும் ஹீரோயினை பின் தொடருது.
வருது. பயத்துல ஹீரோயின் பரபரப்பா ஓடி போனா எதிரில ஹீரோ வந்துடுறான். உடனே பின்னால வந்த காரு கிராஸ் பண்ணி போயிடுச்சு. நல்ல நேரத்துல வந்துடா தெய்வமே, எனக்கு தனியா போக பயமா இருக்கு, என்ன வீட்டுல மட்டும் விட்டுறியா அப்படின்னு ஹீரோயின் கேட்டு ஹீரோயினை வீட்டுல டிராப் பண்ணிட்டு போறான். இத வீட்டுக்குள்ள இருந்து பார்த்த ஹீரோயின் ஹஸ்பண்டுக்கோ ஒரே புகைச்சல். ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்ததும், நான் உனக்காக என்னென்னமோ சர்ப்ரைஸ் எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன், நீ யாரு கூடவோ பைக்ல வந்து இறங்குற, போலான்னு ஹீரோயின் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போறான். இத்தனை வருஷ கல்யாண வாழ்க்கையில இதுதாங்க முதல் தடவை ஹீரோயினுக்கு சிரிக்கிறதா அழுவுறதான்னு தெரியல. அங்க ஹீரோயினுக்கு ஒரு கிஃப்டையும் பிரசண்டா கொடுக்க திறந்து பார்த்தா ஒரு பெர்ஃபியூம் பாட்டில். ஆரம்பத்திலேயே மொட்டை ஒருத்தவனை பார்த்திருந்தோம்ல, அவனோட ஹோட்டல் தான் அது. நியாயமா பார்த்தா பெர்ஃபியூமை பார்த்ததும் ஹீரோயின் சந்தோஷம் தானே பண்ணணும், என்ன நினைச்சாலோ டக்குன்னு அங்க இருந்து கிளம்பி போயிட்டா. அடுத்த நாள் புருஷன் வேலைக்கும் பசங்க ஸ்கூலுக்கும் போனதும் நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம்ல, புருஷங்காரன் பெர்ஃபியூம் வாங்கின ரிசிப்ட ஹீரோயின் ஒரு புக்ல வச்சிருந்தா. இப்ப போய் புக்கை திறந்தா ரிசிப்ட காணோம். இருக்க பிரச்சனையில இது வேறையா அப்படின்ற மண்டை கொச்சலோட தான் ஃப்ரெண்டோட அம்மா எந்த ரேஸ் கோர்ஸ்ல விக்டிமும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வேலை பார்த்ததா சொன்னாங்களோ அந்த ஹோட்டலை நடத்திட்டு இருக்கிறது ஓனரோட எக்ஸ் பொண்டாட்டி. அங்க போனவ ஓனரோட எக்ஸ் கிட்ட 2 பொண்ணுங்களை பத்தியும் என்கொயரி பண்ணா. 2ல ஒரு பொண்ணு சாத்வீகம், இன்னொரு பொண்ணு பிரஜோதகம். இந்த பிரஜோதகம் ஓனருக்கே ரூட்டை போட்டிருக்கா. ஆனா இதுல யாரு சாத்வீகம் யாரு பிரஜோதகம் தெரியாம இருக்குல்ல. எக்ஸுக்கு பேர்லாம் தெரியல. உடனே ஹீரோயின் இருக்க எல்லா சாமியும் கும்பிட்டுக்கிட்டு நம்ம ஃப்ரெண்டு மட்டும் அந்த பிரஜோதமா இருந்துட கூடாதரா அப்படின்னு ஃப்ரெண்டோட போட்டோவை காட்டி, நீங்க சொல்றது இவ இல்லையேன்னு அல்லோட கேட்டா, இவ சாத்வீகமா, இவளுமே இங்க வர ஒரு ஆளை லவ் பண்ணா, அவனும் ட்ரூவா தான் பண்ணா, இவளும் ட்ரூவா தான் பண்ணா, அப்புறம் 2 பேருக்குள்ள என்ன ஆச்சோ அப்படின்னு எக்ஸ் சொல்றாங்களா. ரைட்டுங்க, என் ஃப்ரெண்டு யாரை லவ் பண்ணா, அவன் பேரை மட்டும் சொல்லுங்களேன்னு ஹீரோயின் கேட்டு எக்ஸ் சொல்ற பேரு பொலிட்டீஷியனோட பேரு. சோ ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கும் பொலிட்டீஷியனுக்கும் 15 வருஷத்துக்கு முன்னால இந்த ரேஸ் கோர்ஸ்ல வேலை செய்யும் போது பழக்கமாயிருக்கு, லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பொலிட்டீஷியனால ஹீரோயினோட ஃப்ரெண்டு பிரெக்னன்ட்டும் ஆயிருக்கா. அந்த டைம் பொலிட்டீஷியனுக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன ஒருத்தவன் பணம் பவர்னு எல்லாருக்கும் ஒருத்தவன் உண்மையாவே லவ் பண்ணியிருந்தாலும் தன்னால ஒரு ஏழை வீட்டு பொண்ணு பிரெக்னன்ட் ஆயிட்டான்னா வெளியே தெரிய வந்தா அவன் வாழ்க்கைக்கே பிரச்சனை இல்ல. அதனால அவன் நம்ம ஃப்ரெண்ட கொன்னு போட்டிருக்கான். அவனாலதான் அவன் காணா போயிட்டான்னு தெரிஞ்சுதான். இப்போ விக்டிம் பொலிட்டீஷியனை குத்தி காட்ட நம்ம ஃப்ரெண்டோட செயினை அவ போட்டுக்கிட்டு பொலிட்டீஷியனோட பார்ட்டிக்கு போயிருக்கா. எங்க அவளால உண்மை வெளியே வந்துட போதுன்னு பொலிட்டீஷியன் அவளையும் கொன்னுட்டான். அந்த ட்விஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சவ இன்ஸ்பெக்டர் இங்க வந்ததும் அவர்கிட்ட சொல்லிட்டு, பொலிட்டீஷியனை அரெஸ்ட் பண்றானா, இது விளையாட்டு விஷயமாமா, எந்த எவிடன்ஸும் இல்லாம எப்படி போய் அவனை அரெஸ்ட் பண்றது, பாடி கிடைச்சாலும் பரவாயில்ல, அது கூட கிடைக்கலையே, என்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதுதான். அடுத்து ஹீரோயினும் இன்ஸ்பெக்டரும் போய் மந்திரவாதியை பிடிக்கிறாங்க. இந்த டுபாகூர் துஷ்மன் தான் ஒரு ஃபேக்கான ஆளாச்சு, அப்புறம் ஏன்டா ஹீரோயின் இங்க வரான்னு பார்த்தா டுபாகூர் தான். ஆனாலும் அவன் ஏதோ ஒன்னு பண்ணிட்டான்னு காலங்காலமா தம் அடிச்சிட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் தம் அடிக்க பிடிக்கவே இல்லைன்னால சோ ஒரு சின்ன நம்பிக்கை. நாங்க சொல்ற ஒரு இடத்துல ஏதாவது டெட் பாடியை மறைச்சு வச்சிருக்காங்களான்னு உங்க பாசிட்டிவ் எனர்ஜி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். முடியுமான அந்த ஆளை கையோட கொட்டிக்கிட்டு இன்னைக்குன்னு பார்த்துதான் பொலிட்டீஷியன் அவன் வீட்டு கார்டன்ல யார் வேணும்னா உள்ள வரலான்ற மாதிரி பார்ட்டி ஒண்ணு வச்சிருக்கான். அங்க ஹீரோயினும் மந்திரவாதியும் போய் பாடியை தேடுறன்னு பஞ்சாயத்து பண்ண, இது பிரைவேட் ப்ராப்பர்ட்டிங்க, இங்கெல்லாம் வந்து இப்படி பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு பொலிட்டீஷியனும் அவங்கள சரி கட்ட என்னென்னமோ பண்றான். அப்படி இருந்தும் மந்திரவாதி என்னோட மணி இந்த இடத்த தான் காட்டுது, கொஞ்சம் நவருங்களேன் அங்க என்ன இருக்குன்னு பாப்போம் அப்படின்னு கேட்டு பொலிட்டீஷியன் ஒத்துப்பானா, முடியாதுன்னு வெளியே அனுப்பிட்டான். ஆனா அன்னைக்கு நைட்டு மந்திரவாதி எந்த இடத்த சொன்னானோ உண்மையாவே அங்கதான் எதையோ புதைச்சு வச்சிருக்கான் போலங்க. பாடியை அங்க இருந்து வேற இடத்துக்கு மாத்த பொலிட்டீஷியன் நைட்டோட நைட்டா இடத்த வந்து நோன்றான். ஆனா இன்ஸ்பெக்டர் பொறி வச்சு அவனை புஷ்டாரு. அடுத்த நாள் ஸ்டேஷன்ல விசாரணை நடக்குதா. தான் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஏக்கம் ஹீரோயினுக்கு இருக்கதானே செய்யும். சோ அவளும் கதவுக்கு பக்கத்துலயே நின்னு உள்ள பொலிட்டீஷியன் பேசுறதெல்லாம் ஒட்டி கேக்குறா. சொல்லுங்க பொலிட்டி போர்வையில இருக்க கொல்ட்டி, என்ன பண்ணீங்க அந்த பொண்ண, உங்க மான மரியாதை போயிடக்கூடாதுன்னு பாவம் அந்த அப்பாவி பொண்ணை கொண்டீங்களா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேள்வியா கேட்டதும், ஏன் இன்ஸ்பெக்டர் என்னைக்காவது நீங்க உண்மையா லவ் பண்ணிருக்கீங்க, நீங்க லவ் பண்ற பொண்ணோட உங்களால சேர முடியாதுன்னு தெரிஞ்சும் லவ் நாளுக்கு நாள் அதிகமா 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 பண்ணிருக்கீங்க. நான் பண்ண இன்ஸ்பெக்டர் அந்த பொண்ணை காதல் முத்தி போய் ஒரு நாள் என் பொண்டாட்டி ஊர்ல இல்ல, சரி இவ கூட குஜாலா இருக்கலாமே அப்படின்னு அவளை வீட்டுக்கு வர வச்சேன். அப்ப வெளியே ஒரு பார்சல் வந்துச்சேன்னு வாங்க போன பாருங்க, சொன்னா நம்பவே மாட்டீங்க. திரும்ப வந்து பாக்குறேன் அந்த பொண்ணு படிக்கட்டுல தவறி விழுந்து போனமா கிடக்குறா. பாடியை யாருக்கும் தெரியாம என் வீட்டு கார்டன்லயே புதைச்சிட்டேன். மிச்சபடி பார்ட்டிக்கு வந்த விக்டிமுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நான் அவளை எதுவுமே பண்ணல, சொன்னா நம்புங்கோ அப்படின்னு பொலிட்டீஷியன் கதையா கொடுக்குறான். அவன் கொடுக்குற கதையெல்லாம் நம்பிட்டு இருக்கிறதுக்காக உட்காந்துருக்கோம். எப்படி பார்த்தாலும் தான் ஃப்ரெண்டு செத்துட்டாலேன்னு ஹீரோயினுக்கு சோகமோ சோகம். அந்த சோகத்தோட வேலையும் பார்க்கணும்ல. ஹீரோயின் தான் ஹீரோட கிளினிக்ல வேலைக்கு சென்றாலே. சோ போன தடவை பார்த்த பொலிட்டீஷியனோட நாய இப்ப பாக்குறதுக்கு ஹீரோயின் பொலிட்டீஷியனோட வீட்டுக்கு போறா. உள்ள போய் அம்மானு கூப்பிடுறதுக்குள்ள வீட்டுக்குள்ள பொலிட்டீஷியனோட பொண்டாட்டியும் இந்த ஓனர்னு ஒரு மொட்டை இருக்கானே அவங்க 2 பேரும் பேசி பேசி பேய்த்தனமா பல ட்விஸ்ட கொடுக்குறாங்க. பொலிட்டீஷியன் எலெக்ஷன்ல நிக்க போறதா சொல்லியிருந்தாங்கல்ல, அதுக்கு பிரச்சார அமௌண்ட்னு ஓனர் 1 மில்லியனை கொடுத்துருக்கான் போலங்க. அதுக்கு கணக்கு வழக்கு வராம இருக்கா, உங்க சவகாசமே எனக்கு வேணாம், அவனே ஜெயில மாட்டிக்கிட்டான், இதுக்கப்புறம் எதுக்கு பணம், அந்த
பணத்தை கொடுன்னு இவன் கேட்க முடியாதுன்னு பொலிட்டீஷியன் பொண்டாட்டி சொல்ல இப்படி பண்ணிட்டு இருந்தா உன்னை பத்தின ரகசியத்தெல்லாம் நான் வெளியே சொல்ல வேண்டியதா இருக்கும் அப்படின்னு மொட்டை மிரட்டுறான். டேய் நல்லா பாரத் கம்பெனி பாட்டில் மூடி மாதிரி ஒரு மண்டையை வச்சுக்கிட்டு உன்னாலதான்டா எல்லா பிரச்சனையும். 5 வருஷத்துக்கு முன்னால நீ மட்டும் அந்த பொண்ணு கூட என் புருஷனை இன்ட்ரோ கொடுக்கலன்னு வையன் இவ்வளவு பிரச்சனை ஆயிருக்குமா அப்படின்னு பொலிட்டீஷியன் பொண்டாட்டி ஒரு பிளாஷ்பேக்க சொல்லுது. ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கும் பொலிட்டீஷியனுக்கும் அஃபேர் இருக்கிறது அப்பவே பொலிட்டீஷியன் பொண்டாட்டிக்கு தெரியுமா. இவங்க 2 பேரையும் ஒன்னா ஒரே ரூம்ல கையும் களவுமா பிடிச்சு அசிங்கப்படுத்தணும் தான். நான் ஊருக்கு போறதா சொல்லி போய் சொல்லிட்டு இது கிளம்பிடுச்சு. அதை நம்பி பொலிட்டீஷியனும் ஹீரோயின் ஃப்ரெண்ட் வர வச்சிட்டானா. இவன் பார்சல் வாங்குறேன்னு வெளியே வந்ததும் பொலிட்டீஷியன் பொண்டாட்டி மேல போய் சண்டை போட்டிருக்கா ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட. அந்த சண்டையில தாங்க அவ படிக்கட்டுல தவறி கீழே விழுந்து செத்தே போயிருக்கா. இந்த விஷயம் மொட்டைக்கு அப்பவே தெரியும். அவன் தான் பொலிட்டீஷியனுக்கு ஹெல்ப் பண்ணி உட்ரா அவ ஆக்சிடென்டா செத்துட்டா போல பாடியை புதைச்சிடலான்னு புதைச்சே இருக்காங்க. பாடியை புதைச்சாச்சு அதோட பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சா இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ ஒருத்தி செத்த அவளோட செயினை போட்டுட்டு வருவான்னு கனவா கண்டாங்க. விக்டிம் பார்ட்டிக்கு வந்தால அங்க அவளுக்கும் அவ ஆளுக்கெல்லாம் சண்டை நடக்கல. பொலிட்டீஷியன் கிட்ட தான் அவ பிரச்சனையே பண்ணிருக்கா. எங்கடா என் ஃப்ரெண்டு நீ தாண்டா அவளை என்னமோ ஒண்ணு பண்ண என்னடா பண்ண அவளன்னு கேட்டு ஒரு குட்டி கலவரம் பண்ணதும் பொலிட்டீஷியன் முன்னாடி கடுப்பாயிட்டா. எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுல நடக்கிற பார்ட்டிக்கே வந்து என் புருஷனையே அசிங்கப்படுத்திட்டு போயிருப்பா. கூடாதா கூடவே கூடாது அப்படின்னு தனியா நடந்து போன விக்டிமுக்கு பின்னாலேயே போனவ பார்ட்டில இருந்து வரும்போதே அங்க பார்பிக்யூ குத்துற ஒரு ஷார்ப்பான பொருள் எடுத்துட்டு வந்து பார்க்ல விக்டிம குத்தி கொன்னு இருக்கு. அக்கா மக்கா கடைசியில இந்த அம்மா படையப்பா பாஷையில சொல்லணும்னா பயானக கேரக்டருங்க. நான் ஒரு வில்லத்தனம் இத பொலிட்டீஷியன் பொண்டாட்டி சொல்லி முடியுதா. உனக்கு என்ன அவசரம் பார்ட்டிக்கு வந்து அந்த பொண்ணு கத்திட்டு போனா நான் அவளை அப்படியே விட்டுருவானா. யாருக்கும் எந்த சந்தேகமும் வராம அவளை தெளிவா நான் முடிச்சு கட்டிருப்பேன். என் ஆளை வச்சு குடிகாரனை போட்டு தள்ள பாரு அந்த மாதிரி நீ அவசரப்பட்டு போய் அவளை கொண்டுட்ட அப்படின்னு அவன் பண்ண லீலைகளையும் அவன் அவுத்து விட. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னாங்க ஒரு சீன்ல சில்லறை கொடுக்குறான்னு ஒருத்தவன் ஹீரோயினுக்கு பின்னாலேயே வந்தான்ல நிஜத்துல அவன் மொட்டையோட ஆளு. அவனை வச்சுதான் மொட்டை குடிகாரனை கொன்னு போட்டிருக்கான். இப்படி 2 பேரும் மாறி மாறி அவங்க வாயாலேயே வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்க. அப்போன்னு பார்த்து எந்த நாசமா போனவன் தெரியல ஹீரோயினுக்கு கால் பண்றான். போன் வந்து ஹீரோயின் மாட்டிக்கிறா. ஹீரோயினுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு அந்த கொலகார பாவிங்களுக்கு தெரிஞ்சா விட்டுருவானுங்களா. சோ ஹீரோயின் ஓட ஆரம்பிக்க மொட்டையோட ஆள் ஹீரோயினை துரத்திக்கிட்டு ஓட நடுவுல ஹீரோயின் எமர்ஜென்சி பட்டனை அழுத்திடுறா. கேப்ல ஹீரோயின் ஹீரோட நம்பரையும் வாங்கி அதையும் எமர்ஜென்சி லிஸ்ட்ல சேர்த்துட்டா. சோ ஒரே டைம்ல இன்ஸ்பெக்டர் ஹீரோ 2 பேருக்கும் ஹீரோயின் லொகேஷன் போக வண்டி எடுத்துன்னு வந்துட்டு இருக்கானுங்க. இதே டைம் தாங்க மந்திரவாதியை பார்க்க ஷேக் வரதா இருந்துச்சுல்ல. கார்ல வந்த ஷேக் காருக்குள்ளேயே நின்னு மக்கள் எல்லாம் பார்த்து டாடா காட்டிட்டு இருக்காரு மொட்டை ஆள்கிட்ட இருந்து தப்பிக்க. சோ ஷேக் காருக்குள்ளேயே போக அங்க பார்த்தா படுபாவி பையன் மந்திரவாதி இருக்கான்ல அவன் தான் ஷேக் வேஷமே போட்டு வந்திருக்கான். நாம பண்றது வியாபாரம் டல்லு அவனும் வரமாட்டான். அதான் இந்த மாதிரி ஷேக்கு பூனை அப்படின்னு கதையா சொன்னா நம்பி வருவானுங்கல்ல. சோ பிசினஸ் டெவலப் பண்ண இப்படி எல்லாம் பண்ண வேண்டியதா போச்சு. உன் காலில் கூட விழுந்து கேக்குறேன் யார்த்தையும் சொல்றாதம்மான்னு அவன் கெஞ்சுறான். அப்படி இல்ல உனக்குள்ளேயே ஒரு திறமை இருக்குன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட வர நிறைய பேருக்கு அவங்க பிரச்சனை தீருதான். இன்ஸ்பெக்டர்லாம் தம் அடிக்கிறதே விட்டான். அதே மாதிரி அன்னைக்கு பொலிட்டீஷியன் கார்டன்ல நீ ஒரு இடத்த காட்டினல்ல டெட் பாடி கூட அங்கதான் இருந்திருக்கு. நீ ஏன் உன்னை குறைச்சி எடை போட்டுக்கிற தைரியமா பொழப்ப பாரு அப்படின்னு ஆபத்திலையும் அறிவுரையை போட்டு ஹீரோயின் போக எந்த திசையில ஓடினாலும் மொட்டை துப்பாக்கி முனையில ஹீரோயினை பிடிச்சி பொலிட்டீஷியனோட வீட்டுக்கு கூட்டின்னு வந்து நாயிருக்குல்ல அங்க அதோட கூண்டுலாம் அடிச்சிடுறாங்க. ஐயோ கடிச்சா 1/4 கிலோ கறி கூட மிஞ்சாதே அப்படின்னு ஹீரோயின் பயத்துல உறைஞ்சு போயிருக்கா. அதுக்குள்ள ஹீரோவும் இன்ஸ்பெக்டரும் வந்துடுறாங்க. இந்த நாயை எப்படி ஹேண்டில் பண்ணணும்ட்டு தான் பொலிட்டீஷியன் ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டானே. என்னானாலும் அது முன்னால பயத்தை மட்டும் காட்டக்கூடாது. அதை ஃபாலோ பண்ணி ஹீரோயின் நாயோட சமரசம் ஆனதும் கேஸ் முடிஞ்சு குற்றவாளிகள்லாம் அரெஸ்ட் ஆயிடுறாங்க. பிளஸ் ஹீரோயின் ஃப்ரெண்டோட செயின் இப்போ வரைக்கும் கிடைக்காம இருந்துச்சு இல்ல அதை கொலை பண்ண பொலிட்டீஷியன் பொண்டாடி தான் எடுத்து வச்சிருக்கா. எவிடன்ஸா அதுவும் கிடைச்சிடுச்சா. லாஸ்டாங்க இனிமேல் ஹீரோ கூட வாழறது செட் ஆகாதுன்னு எனக்கு தெரியுண்டி மாப்ள. ஓனரோட புது பொண்டாட்டி இருக்கால நீ அவளுக்கு வாங்கின பெர்ஃப்யூம் தானே அது. நான் பில்ல பாத்துட்டேன்னு புக்ல இருக்க பில் மூலியமா நீ தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி ஒரு பெர்ஃப்யூம் வாங்கி எனக்கு கொடுத்துருக்க. நீ அவ்வளவு கஷ்டப்பட்டெல்லாம் என் கூட வாழணும்னு அவசியம் இல்ல. நானே உன்னை ஃப்ரீயா விடுறேன் போ. ஓனரும் இப்ப ஜெயில இருக்கான். அந்த பொண்ணுக்கும் தோண இல்ல நிம்மதியா வாழப்போ அப்படின்னு அவனை அனுப்பிட்ட. அவன் நிம்மதியா இருக்கானோ இல்லையோ பல வருஷ போராட்டத்துல இருந்து வெளியே வந்து இப்ப ஹீரோயின் தனியா ஜாலியா ஃப்ரீயா சுதந்திரமா தான் வாழ்க்கைய அனுபவிச்சு வாழ அதோட படத்தோட கதை முடியுதுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அத்தோட நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.